இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 50 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் இதில் வந்து நம்ம சைமுலேஷன் பார்த்தோமா, இப்போ வந்து நம்ம லைன் பேலன்சிங் பார்க்குறோம். இப்போ லைன் பேலன்சிங்கோட கான்செப்ட் வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் வீடியோலே லைன் பேலன்சிங்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ டேபிள் ஷோஸ் த டைம் ரிமைனிங் நம்பர் ஆஃப் டேஸ் அன்டில் டியூ டேட் and work remaining number of days still required to finish the work for 5 jobs, where we assign the letters A to E as they arrive to the sub. Sequence these job by priority rules. இந்த கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஸ்டின். ஈஸியா 7 மார்க் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, FCFS அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு கொடுக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் யார் வரா ஏ, செகண்ட் யார் வரா பி, தேர்ட் யார் வரா சி, ஃபோர்த் யார் வரா டி, ஃபிஃப்த் யார் வரா இ. அவ்வளவுதான். நீங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த ஜாபோட வரிசையா என்ன இருக்கோ அந்த அரேஞ்ச் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். ABCDEன்னு இருக்கு, அது நீங்க வரிசையா எழுதிட்டு இந்த ரெண்டு லைன் நீங்க எழுதணும். Since the job or assigned letters A to E as they arrive to the shop. அப்ப ஏல இருந்து இ அப்படிதான் அரைவ்ட் ஆறாங்க, ஷாப்புக்கு வர்றாங்கன்னு அர்த்தம். The sequence according to first come first serve priority rules போட்டு எழுதிருங்க. அவ்வளவுதான். செகண்ட் ஒன் என்ன கேக்குறாங்க, DDD சாரி EDD அப்படின்னா என்னன்னா இயர்லி டியூ டேட் ஜாப் ஃபர்ஸ்ட். இப்ப டியூ டேட் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு டியூ டேட், இயர்லி டியூ டேட். அப்ப ஃபர்ஸ்ட் எந்த டியூ டேட் வருதுன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் பி வருது. செகண்ட் யார் வரா, 3க்கு அப்புறம் 4 இருக்கா, இல்ல 5 6 இருக்கா, அப்ப இது செகண்ட். தேர்ட் என்ன வருது, 7. நெக்ஸ்ட் 8 இருக்கு, நெக்ஸ்ட் 9 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் யார் வரா பாருங்க, பி. நெக்ஸ்ட் யார் வரா, பி, அப்புறம் இ, தேர்ட் சி, ஃபோர்த் ஏ, ஃபிஃப்த் டி. அந்த சீக்வன்ஸ் எழுதிடுறாங்க. ஜாப்னு எழுத போறீங்க, நம்பர் ஆஃப் டேஸ் அன்டில் டியூ டேட் அந்த அரேஞ்ச் பண்ண போறீங்க அசெண்டிங் ஆர்டர்ல. அப்ப என்ன எழுதணும், நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து காமனான லைன் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதவே ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். இந்த லைன் தான் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் இல்லைன்னா ஹென்ஸ் த ஜாப் ஹேவிங் இயர்லியஸ்ட் டியூ டேட் இஸ் சீக்வன்ஸ்டு ஃபர்ஸ்ட் அண்ட் அதர்ஸ் ஆர் சீக்வன்ஸ்ட் இன் ரெஸ்பெக்டிவ் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் டியூ டேட். இந்த இது மட்டும் மாறும், இந்த இடத்துல டியூ டேட் கொடுத்துருக்கனால டியூ டேட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க பாருங்க, LS. LS என்னன்னா லீஸ்ட் ஸ்லாக். லீஸ்ட் ஸ்லாக் இன்னொரு நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா மினிமம் ஸ்லாக் ரூல். ஸோ ஒன் வேர்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. லீஸ்ட் ஸ்லாக் இன்னொரு நேம் என்னது, மினிமம் ஸ்லாக் ரூல். அப்ப ஸ்லாக்கோட ஃபார்முலா என்ன கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் அன்டில் டியூ டேட் மைனஸ் நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் ரிமைனிங். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண போறோம். 8ல 7 போச்சுன்னா என்ன வரும், 1. நெக்ஸ்ட் 3ல 4 போச்சுன்னா -1. நெக்ஸ்ட் 7ல 5 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட் 9ல 2 போச்சுன்னா 7. நெக்ஸ்ட் 6 - 6 0. அதான் இங்க எழுதிருக்காங்க மைனஸ் பண்ணி எழுதியாச்சா. இப்போ நீங்க வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணணும். இப்போ எது ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க, -1 தானே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ -1 ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன வரும், 0. தேர்ட் என்ன வரும், 1. ஃபோர்த் என்ன வரும், 2. ஃபிஃப்த் வந்து 7. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, பி. செகண்ட் யார் இருக்கா, இ. தேர்ட் யார் இருக்கா, ஏ. ஃபோர்த் யார் இருக்கா, சி. ஃபிஃப்த் யார் இருக்கா, டி. ஸோ அந்த சீக்வன்ஸ்ல எழுதிட்டு நான் சொன்னேல இந்த இதவே நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. என்ன எழுதணும், ஹேர் த ஜாப் ஹேவிங், என்ன எழுதணும், லீஸ்ட் ஸ்லாக் இஸ் சீக்வன்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆர்டர்ஸ் ஆர் சீக்வன்ஸ்ட் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப். இங்க டியூ டேட்னு எழுதிருக்கோமா, இங்க வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்லாக்ஸ் எழுத போறீங்க. அவ்வளவுதான். ஃபோர்த் ஒன் என்ன கேக்குறாங்க, SPT னா இதுல ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம். ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் இல்ல மினிமம் ப்ராசஸிங் டைம் சொல்லலாம், இல்ல ஷார்ட்டஸ்ட் ஆபரேஷன் டைம் சொல்லலாம். அப்ப அதர் நேம் என்ன இருக்கு, 3 நேம் இருக்கு. ஸோ வந்து நீங்க ஃபுல் ஃபார்ம் எழுதிட்டு தான் சம் எழுதணும். இந்த சம்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க சும்மா SPT, FC, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், FC, FS அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம தான் ஃபுல் ஃபார்ம் எழுதணும். அதர் நேம் இருந்தாலும் அதர் நேம் எழுதுங்க. இப்போ 3 நேம் இருக்குன்னா SPT இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம், shortest operation time job first or minimum processing time job first அந்த மாதிரி எழுதிட்டு நெக்ஸ்ட் எழுதுங்க. இப்போ ப்ராசஸிங் டைம் பார்க்கலாம். ப்ராசஸிங் டைம்னா என்னது, எவ்வளவு டேஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எது வருது, 1. ஃபர்ஸ்ட் என்ன வரணும், டி. செகண்ட் என்ன வருதுன்னு பாருங்க, 2, 3ல 4 இருக்கு, அப்போ பி. நெக்ஸ்ட் 5 இருக்கு, சி. 6 இருக்கு, இ. நெக்ஸ்ட் 7 இருக்கு, ஏ.
அப்ப DBCEA இருக்கா, DBCEA அவ்வளவுதான். அதே வந்து நம்ம என்ன ஆல்ரெடி 2 லைன்ஸ் படிச்சோம்ல, அதே லைன் தான் எழுத போறீங்க. இங்க வந்து என்ன எழுதணும், ஷார்டஸ்ட் ப்ராசஸிங் டைம். இங்க வந்து ரெஸ்பெக்டிவ் ப்ராசஸிங் டைம், SPT, ஷார்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் இல்ல ரெஸ்பெக்டிவ் ப்ராசஸிங் டைம், ரெஸ்பெக்டிவ் ப்ராசஸிங் டைம். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, லாஸ்ட் LPT. LPTனா என்னன்னா லாங்கஸ்ட் ப்ராசஸிங் டைம் இல்ல லாங்கஸ்ட் ஆபரேஷன் டைம். ரெண்டு அதர் நேம் இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்டஸ்ட் பார்த்தோமா, அடுத்து லாங்கஸ்ட் கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அசெண்டிங்ல எழுதணும், இப்ப டிசெண்டிங்ல எழுத போறோம். அப்ப என்ன பின்னாடி இருந்து AEC, ஃபர்ஸ்ட் A வரணும், அடுத்து C, அடுத்து A, அப்புறம் E, அப்புறம் C, அப்புறம் B, லாஸ்டா D. அந்த ஆர்டர்ல எழுத போறீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான சம். கால்குலேட்டர் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம அங்க கொடுத்துருக்கத ஃபுல் நேம், ஃபுல் ஃபுல் ரெப்ரசன்ட் என்னன்னு எழுத போறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஜாப் சீக்வன்ஸ் எழுத போறோம். நெக்ஸ்ட் அந்த 2 லைன்ஸ் எழுத போறோம். அவ்வளவுதான். எப்படி சீக்வன்ஸ் பண்ணிருக்கோம், எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி, லீஸ்ட் ஸ்லாக்கா, ஷார்டஸ்ட் ப்ராசஸிங் டைமா, லாங்கஸ்ட் ப்ராசஸிங் டைமா, அவ்வளவுதான். ஸோ வந்து இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு 3 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பாருங்க, ட்ரை பண்ணணும்னு இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் பாருங்க ஸ்கேனர்ஸ்ல, அவ்வளவுதான். இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிப்பீட்டட் கொஸ்டின், ஸோ வந்து ஈஸியான கொஸ்டின் கண்டிப்பா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.